வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரிப்பன் முறுக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்சியில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை, நல்லா முழு பொட்டுக்கடலை தான் இது எடுத்து வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி ஒரு பூண்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு இதை நல்லா நம்ம மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு, மாவு ஜல்லிக்கிற ஜல்லடையில் போட்டு நல்லா திப்பி எல்லாம் வேஸ்டெல்லாம் போக நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் இந்த மாவோட இது ஒரு 1/2 கிளாஸ் வச்சுக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு மாவு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரேஷனில் வாங்கின அரிசி தான், நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு, இதுவுமே நான் வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு ஓமம், ஜீரகம், எள்ளு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அழுக்கெல்லாம் இல்லாமல் இதை ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் சூடான ஒரு கடலை எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். சூடான கடலை எண்ணெயை இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து, இப்போ 2 கிளாஸ் மாவு 3 கிளாஸ்னு வச்சுக்கோங்க, அப்போ 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் போதும். அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மாவை நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த பதத்துக்கு அப்படின்னா, நம்ம மாவு பிணையிற பதம் கடைசியாக நம்ம கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இலகுவாகவும் பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் முறுக்கு பிடியில் நல்லா சுத்த வரும். நீங்கள் அந்த கை ஒட்டாத அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கும் போது தான் உங்களுக்கு முறுக்கு உடையாமல் கண்டினியூஸாக நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ காமிக்கிறேன். நல்லா நம்ம ஃபிஸ்ட்டை வச்சு அழுத்தி கொடுத்து பிசைஞ்சாச்சு. ஓமம், நம்ம ஜீரகம் போட்டதெல்லாம் தெரியுது பாருங்கள். தொட்டு பார்த்தா உங்களுக்கு பாருங்கள், ட்ரையாக கையில் எதுவுமே ஒட்டலை. இதுதான் கரெக்டான பதம். இதை நல்லா உருட்டி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. அப்போ தான் காயாது மாவு. நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் செய்கிறேன். நிறையா செய்யும் போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஈரத்துணியாவது போட்டு மேலே மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முறுக்கு குழலில் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருட்டி இந்த மாவு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு இரும்பு கடாயில். அதை நல்லா அந்த ரிப்பன் முறுக்குக்கு ஒரு குழல் அச்சு இருக்கும் இல்லையா, அதில் நான் முறுக்கு புளியிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒன்றா புளிஞ்சிட்டேன், அதனால் கொஞ்சம் வேக எனக்கு டைம் எடுத்தது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் ஒரே இதில் புளிஞ்சனால. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மொத்தமாக நம்ம திக்காக புளிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் தனித்தனியாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும் கிறிஸ்பியாக. இங்கே பாருங்கள், நல்லா எல்லா முறுக்கு மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.